அடிச்சும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு அடிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாடு அரசு 1980களிலேயே நான் முதல்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கணும். எம்ஜிஆர் அந்த தப்பு பண்ணிட்டாரு. சத்துணவுலாம் போட்டார். ஆனால் சத்துணவுல போய் மனுஷன் சாப்பிடுவானான்னு உனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படித்தும் முடிக்காமல் காலேஜுக்கு போய் பங்கடிச்சுட்டு சில தருதலையாக சுற்றிக்கிட்டு பல தருதலைகளை கூட கூட்டிக்கிட்டு சுற்றி கொண்டு இவனுக்கு பூரா ஒரே மாடுலேஷனில் ஊரையே அணத்திக்கிட்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி புக்கை மாற்ற போகிறேன். நம்ம வச்சுருக்கிற சிலபஸ் அடிப்படையில் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமே நடக்குது. நீங்கள் படிச்சுட்டு தான் வேலை தேடணுமே தவிர வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கக்கூடாது ஸ்கூலில். கரெக்டு, ரைட்டா? டிஎன்பிஎஸ்சின்றது தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேருக்கு வேலை கொடுக்குது? 1% கூட. காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது யூபிஎஸ்சியும் பொருட்டு சேர்த்து தானே. யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் டிஎன்பிஎஸ்சினே வச்சுப்போமே. அவர் டிஎன்பிஎஸ்சி தான் சொல்கிறாரு. இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி சொல்கிற எதுக்குங்க கலெக்டர் இல்லைங்க, யூபிஎஸ்சியே கூட இருக்கட்டுங்க. இந்தியா முழுக்க 3% தான் அரசு வேலை. ஆமாம், மீதி 97 பேர் எங்கே திரிய விடுவாங்க? பனையூர் வாசலில் திரிவாங்க, இல்லாட்டி வண்டிக்கு பக்கத்தில் 2 வீலர் ஓட்டிட்டு திரிவாங்க. அப்படி நினச்சிட்டாங்க போல. தற்குறின்னு அவமானப்படுத்தாதீங்க அவங்கள. உன்னை தற்குறின்னு சொல்லாம இல்லைன்னு சார் நீங்க வேற இல்லை சார். நாங்கள் அந்த கட்சி தொண்டர்களை சொல்லலை. இப்போ இவன் தற்குறியா இல்லையா நீங்கள் சொல்லணும். நீங்கள் இதுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இதுக்கு நீங்கள் பதில் அற்புதமான, அதாவது பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1 இருக்கும். இப்போ தமிழ்நாடு என்ன பெண்கள் பாதுகாப்பில் கடைசி இடத்துல இருக்கு. சரி, பாதுகாப்பை அதிகரிப்போம். எப்படி இருக்கடம் தெரியாமல் இருண்டு போயிரும்டா. வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, அவ்வளோதான். நீட்டு மட்டும்தான் படிப்போம். ஆமாம், இப்போ சங்கீதாக்கா எங்கே இருக்காங்க யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்குங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனுடைய பொருள். முதல்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் பரவலாக வைக்கப்படுது குற்றச்சாட்டு. இவன் கட்சி கூட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்புன்னு பேசுறான்ல. 2.5 வயசு குழந்தைய உன் கட்சி நிர்வாகி தான் தூக்கிட்டு வர்றாங்க. குடல் செறிஞ்சு ஒரு பாப்பா செத்து போச்சு. நீங்க இருக்கக்கூடிய உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு பேசின பைட் இருக்கு. 40 வயசு ஆம்பளை செத்து போயிட்டான், நீ குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்ற. அந்த அம்மா சொல்றாங்க, நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன், 2 பிள்ளையும் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன், தளபதிக்காக இந்த இடத்துல நான் செத்து போனா கூட பரவாயில்ல, கட்சிக்கு எங்க அண்ணன் வெற்றிக்காக பாடுபடுவேன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. ஒரு கட்சி கூட்டத்துக்கு நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்ற டிக்ளரேஷன் எங்கேயாவது பார்த்திருக்கியா? அது உங்க கட்சியில தான்